இயற்கை எழில் கொஞ்சும் கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் மீனச்சல் தாலுகா பாலா நகரிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் பிரவித்தானம் என்னும் சிற்றூர் உள்ளது. விண்ணை முட்டும் மலைகளும் சிறிய குன்றுகள், பெரிய மரங்களும், சலசலக்கும் நீர்வீழ்ச்சிகளும், பட்டுக்கம்பளம் விரித்தார் போன்ற நெற்பயிர்களும், ரப்பர் மரங்களும், காப்பித் தோட்டங்களும், ஆலயங்களும் அவ்வூரின் அழகை மெருகூட்டுகின்றன. 1903 மே 24 அன்புள்ளமும் இறை பற்றுமுள்ள குழிஞாலில் குடும்பத்தில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. பெற்றோர்கள் அப்பாலகனை 1903 மே 31 சென்ட் அகஸ்டின் ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர். அருட்தந்தை மேத்யூ கிழக்கே கரை திருமுழுக்கு வழங்கி ஜோசப் குழிஞாலில் என்று பெயர் சூட்டி கிறிஸ்துவோடு இணைத்தார். கடவுளின் கொடையாக குழிஞாலில் குடும்பத்தில் 5 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும் இருந்தனர். இறை அன்னையின் ஜெபங்களை மழலை பருவத்திலேயே மனப்பாடம் செய்யும் ஆற்றலுடன் விளங்கினார். மழையோ பனியோ வெயிலோ காற்றோ எதையும் பொருட்படுத்தாமல் தினமும் ஆலயத்திற்கு சென்று வருவார். திருப்பலியில் பீட சீடராக நின்று பணிவிடை புரிய ஆர்வம் கொண்டார். மாலையில் குடும்ப ஜெபம் நடைபெறும் போது தெளிவாக பக்தி ததும்பும் உணர்வுடன் ஜெபிப்பார். தன் சகோதரர்களோடு விளையாடும் நேரங்களில் தேங்காய் சிரட்டையை தூபக் கலசமாக பயன்படுத்தி தன்னை ஆலய குருவானவர் போல் பாவித்து மகிழ்ந்தார். வளர்ந்து வந்த வாலிபன் ஜோசப் சங்கனாச்சேரி மறை மாவட்ட குருவாக வேண்டும் என்ற தன் விருப்பத்தை பெற்றோரிடம் சொல்ல பெற்றோரும் மகிழ்ச்சியோடு அனுமதி அளித்ததன் விளைவாக சங்கனாச்சேரி மறை மாவட்டத்தின் பொறுப்பிலுள்ள இளம் குறுமடத்தில் சேர்ந்தார். பின்னர் ஆலுவாவில் இருந்த கேரள கத்தோலிக்க சபை உயர் குறுமடத்திற்கு சென்று பயின்றார். ஆயிரத்தி 1933 டிசம்பர் 17ஆம் நாள் மேதகு ஆயர் ஜேம்ஸ் காளச்சேரி அவர்கள் குருப்பட்டம் வழங்கினார். அன்று திருத்தொண்டர் ஜோசப் குழிஞாலில் அருட்தந்தை ஜோசப் குழிஞாலில் ஆனார். ஆயிரத்தி 1933 டிசம்பர் 23ஆம் நாள் அருட்தந்தை அவர்கள் முதல் ஆடம்பர திருப்பலியை நிறைவேற்றினார். மூன்று மாதங்கள் கழித்து மேதகு ஆயர் அவர்கள் தந்தையை குடமாளூர் பங்கிற்கு நியமிப்பதாக சொன்னார். அதற்கு தந்தையோ திருவனந்தபுரத்திலிருந்து மேதகு ஆயர் மார் இவானியோஸ் ஆண்டகை அவர்கள் தன்னோடு ஓராண்டு காலம் பணிபுரிய வேண்டும் என்று பலமுறை கடிதம் அனுப்பியுள்ளார். அதனால் அங்கே செல்ல விரும்புவதாக கூறினார். அதற்கு ஆயர் அவரிடம், அங்கே சென்றால் பலவித இன்னல்களை சந்திக்க நேரிடும். கடவுள் விரும்பினால் நீங்கள் அங்கே சென்று பணிபுரியுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து வழி அனுப்பினார். 1934ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பேராயர் மார் இவானியோஸ் ஆண்டகை அவர்களை சந்திக்க திருவனந்தபுரம் வந்த அருட்தந்தை அவர்கள் ஆயரை சந்தித்து
நலம் விசாரித்து தனது பணிகளின் விவரத்தை கேட்கவே மேதகு ஆயர் அவர்கள் புரோ கத்தீட்ரலின் பொறுப்பாளர் அல்லது தமது செயலர் பதவியில் பணிபுரிய கேட்டுக்கொண்டார். ஆனால் தந்தை ஜோசப்போ தான் மறைபரப்பு பணிகள் செய்ய விரும்புவதாக கூறினார். அதற்கு மேதகு ஆயர் அவர்கள் நெய்யாற்றின்கரைக்கு தெற்கு பகுதியான தொடுவெட்டி, அதாவது இன்றைய மார்த்தாண்டம் என்னும் இடத்திலுள்ள மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறியபோது அதை தான் பெற்ற பேராக எண்ணி தந்தை அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ஆயிரத்தி 1934 ஜூலை 29 மார்த்தாண்டத்தை வந்தடைந்தார். பச்சை கம்பள வயல்களையும் சிற்றருவிகளையும் ஆலயங்களையும் கண்டு பழகிய கண்களுக்கு எங்கு பார்த்தாலும் காடுகளையும் பனை மரங்களையும் பாறைகளையும் பார்த்தது புதிய அனுபவமாக இருந்தது. மக்களின் பலவித மத நம்பிக்கைகளும் மூட பழக்க வழக்கங்களும் வறுமையும் மந்திரவாதமும் நிறைந்த ஒரு பண்பாடற்ற நாகரிகமற்ற பகுதியாக இருந்தது அன்றைய மார்த்தாண்டம். வந்த முதல் நாளே தந்தை அவர்கள் மனித உறவுகளின் மாய உலகின் ஆழத்தில் இறங்கினார். அவர் முதலில் பயணிகள் விடுதியில் தங்கிவிட்டு வேறு எங்கேயாவது வாடகைக்கு வீடு பார்க்கலாம் என தீர்மானித்தார். மார்த்தாண்டம் வடக்கு தெருவிலுள்ள புரூஸ் என்ற ஒரு எல்எம்எஸ் கிறிஸ்தவரின் உதவியோடு ஒரு சிறு குடிசை வீடு மாதம் 3 ரூபாய் வாடகைக்கு கிடைத்ததை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறினார். தந்தை ஜோசப் அவர்கள் தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி ஜெபம் செய்துவிட்டு சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்து பின் திருப்பலி நிறைவேற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். காலை உணவுக்கு பின் 3 ரூபாய் வாடகை சைக்கிளில் மறைபரப்பு பணிக்கு செல்வார். இங்குள்ள மக்களின் மொழி தமிழ் கலந்த மலையாளம். ஆதலால் குருவானவர் மலையாளம் பேசினாலும் மக்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. புதிய இடத்தின் பழக்க வழக்கங்களுடன் நாகரிகத்துடனும் இணையத் தொடங்கிய நமது இளம் குருவானவர் நாட்கள் செல்ல செல்ல மக்களுக்கு இறை வார்த்தைகளை முன்வைத்து அறிவுரை வழங்கினார். இதனால் ஒரு சில மக்கள் சபையில் சேர்ந்தனர். இதை பார்த்து பொறாமைப்பட்ட சில எதிரிகள் தந்தையின் காலை அடித்து ஒடிப்பதாக அச்சுறுத்தியதால் திருச்சபையில் சேர்ந்த மக்களும் பயந்து திரும்பச் சென்றனர். ஆனால் தந்தையவர்களோ வானம் இடிந்து விழுந்தாலும் இறைவனுக்கு தெரியாமல் ஒன்றும் நிகழாது, பரிவிரக்க மிகுந்த ஆண்டவர் எதற்கும் அஞ்சாமல் வாழ எனக்கு சக்தி அளிப்பார் என்ற இறை நம்பிக்கையுடன் எள்ளளவும் பயமின்றி வழக்கமாக பணிகளில் ஈடுபட்டார். வருடங்கள் பல கடந்தன. அந்நாட்களில் காலரா நோய் எங்கும் பரவி மக்களை அச்சுறுத்தியது. பல உயிர்களை கொன்று குவித்த காலராவின் பிடியிலிருந்து உயிரை காக்க மந்திரவாதிகளை தேடி ஓடினர். ஆனால் எந்த பயனும் இல்லை. நோயின் தாக்கம் அதிகரிக்கவே மக்கள் கொத்து கொத்தாய் மாண்டனர். இறப்பவரின் எண்ணிக்கையும் பெருகியது. அரசாங்கம் 14 மருத்துவர்களை இங்கு அனுப்பியது.
நாடெங்கும் மரண பயத்தின் இருள் எங்கும் பரவியது. தீமையிலிருந்து நன்மையை உருவாக்கும் இறைமகன் இயேசுவில் முழு நம்பிக்கையை வைத்திருந்த நமது தந்தை அவர்கள் மருத்துவர்கள் கொடுத்த மருந்துகளை ஆசீர்வதித்து ஜெபித்து உண்ணக் கொடுக்கவே பலரும் அற்புதமாக குணமடைந்தனர். மட்டுமல்லாமல் நாள்தோறும் நோயாளிகளின் வீடுகளுக்குச் சென்று மக்களை சந்தித்து ஆறுதலும் தைரியமும் கொடுத்ததால் மக்கள் புத்துயிர் பெற்றனர். திருச்சபையை சேர்ந்த உறுப்பினர்கள் பலரும் இந்நோயால் பாதிக்கப்பட்டனர். எனினும் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை. அதனால் மருந்திற்காகவும் திருமுழுக்கு பெறவும் ஏராளமான மக்கள் தந்தையை நாடி வந்தனர். நாளடைவில் சபையும் தழைத்தோங்கியது. அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இடைநாள் திருப்பலிக்கு பின்னும் தந்தையிடம் ஆசீர் வாங்குவதற்காக குழந்தைகள், கர்ப்பிணிப் பெண்கள், தாய்மார்கள், நோயாளிகள், முதியோர்கள் என நீண்ட வரிசையில் காத்திருப்பர். அனைவருக்காகவும் ஜெபித்து ஆசீர் வழங்குவார். குறுகிய காலத்திலேயே நமது இளம் குருவானவர் இறை பணியை பற்பல இடங்களிலும் பரப்ப பணித்தலங்களை உருவாக்கும் நோக்கில் மக்களை சந்திக்க வெகு தூரம் பயணம் செய்தார். இதன் பயனாக 1935 மார்த்தாண்டத்தில் ஒரு குருசிலை கட்டுவதற்கு தேவையான பணம் கிடைத்தது. அதன் பின்னர் தந்தை அவர்களின் பணித்தளங்கள் மேன்மேலும் பரவி வந்தன. செல்லங்கோணம், அம்பலிகோணம், குளத்தூர், குளப்புரம், அம்சி, களியக்காவளை, பனிச்சமூடு, ஆற்றூர், உண்ணாமலைக்கடை, சூசைபுரம், பிளாங்காலை, கட்டச்சிவளை, வெட்டுவன்னி, பாகோடு போன்ற இடங்களில் மறைபரப்பு மையங்களை தொடங்கினார். சிறப்பாக அம்பலிகோணம் பங்கில் ஒரே நாளில் 600 பேர் திருமுழுக்கு பெற்றனர். தன் மறைபரப்பு பணிக்காக உதவிட பல சமூகங்களில் துறவிகளை கேட்டு பார்த்தார். எவரும் கிடைக்காததால் உபதேசிமார்களை நியமித்தார். அவர்கள் வீடு சந்தித்து ஜபங்கள் கற்பிக்கவும், திருவருட்சாதனங்கள் பெற்றுக்கொள்ள மக்களை தயார்படுத்தவும் பயிற்சி அளித்தார். தன் மறைபரப்பு பணிக்காக பிரவித்தானம் பங்கிலுள்ள நல்ல மனத்தோர் ஞாயிற்றுக்கிழமை செலுத்தும் காணிக்கையில் சிறிதளவை சேமித்து குழிஞாலில் அடிகளாருக்கு வழங்கி உதவினர். ஒரு நாள் மாலை நேரம் தந்தையின் உறவினர் ஒருவர் வந்து 500 ரூபாய் கொடுத்தார். அந்த பணத்தை கொண்டு தருவை புல்லில் தைலம் காய்ச்சி விற்கும் பணியை செய்தார். இதில் நல்ல வருவாய் கிடைத்தது. அப்பணத்தை தன் உபதேசிமார்களுக்கும், வறுமையில் வாடும் மாணவர்களுக்கும், நோயாளிகளுக்கும் கொடுத்து மகிழ்ந்தார். 1937 தருவை தைலம் விற்று கிடைத்த பணத்தில் காஞ்சியோடு, வெள்ளச்சிப்பாறை, தடிக்கார கோணம், பனிச்சமூடு போன்ற இடங்களில் காடுமேடாக கிடந்த பல ஏக்கர் நிலங்களை வாங்கினார். சிலர் அவரிடம், இந்த காடு மேடுகளை ஏன் வாங்கினீர் என்று ஏளனமாக கேட்கவே, அதற்கு தந்தையோ, இந்த காடான இடங்கள் யாவும் ஒரு நாள் விவசாய நிலங்களாக மாறி வரும் காலங்களில் தனது சபைக்கும் மக்களுக்கும் பயன்படும் என்று நம்பிக்கையுடன் பதிலளித்தார். சமூக நலப்பணிகளும் மறைபரப்பு பணிகளும் நன்முறையில் நடைபெறவும், தன்னுடன் மறைபரப்பு பணிக்காக யாரை அழைப்பது என்ற வேண்டுதலுக்காகவும் உருக்கமாக ஜெபித்துவிட்டு திருவிவிலியம் வாசிக்கையில், இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்ற இறைவார்த்தையை வாசிக்க நேர்ந்தது. எனவே தம்மையே அர்ப்பணித்த கன்னிகையான இறையன்னை மீட்பு பணியில் தம் மகனுக்கு இணையாக நின்று
உள்ளத்தில் பாடுகள் ஏற்ற தூய கன்னிமரியாள்தான் எக்காலத்திற்கும் மறைபரப்பாளர்களின் அன்னையாக திகழ்பவர் என்பதை புரிந்து கொண்டார். அதனால் மறைபரப்பு தலங்களில் பணிபுரிய அருட்சகோதரிகள் இருந்தால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நற்செய்தி அறிவித்தலும் மறைக்கல்வியும் சமூக நலப்பணிகளும் நன்முறையில் நடைபெறும் என்ற சிந்தனை தன் உள்ளத்தின் ஆழத்தில் வேரூன்றியது. ஒரு பெண்மணி உணர்ந்தால் ஒரு தலைமுறை உணரும் என நம்பிக்கையில் ஜெபத்தோடு சிந்தித்ததன் விளைவாக தன்னாட்டு மிஷனரியின் கன்னியர் சமூகம் தொடங்க முடிவு செய்தார். தன் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த எண்ணத்தை அவர் மார் இவானியோஸ் சாண்டகையிடம் தெரிவித்தார். தொலைநோக்கு பார்வையுடைய பேராயர் நமது தந்தையின் சிந்தனைக்கு உருவம் கொடுக்க மகிழ்ச்சியோடு அனுமதி அளித்தார். அருள் கன்னியர்கள் உதவிக்காக இருந்தால் தன் மறைபரப்பு பணிகள் வெற்றி பெறும் என்னும் தன் எண்ணத்தை தம் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகத்திற்கும் விளக்கி கூறினார். ஆனால் மறைபரப்பு பணிக்கு விருப்பம் காட்டிய பெண்களை பலர் தடை செய்தனர். இதனால் தந்தையவர்கள் வருத்தத்திலும் இறை நம்பிக்கையோடு இருந்தார். சில நாட்களுக்கு பின் 1938 மே 8ஆம் நாள் தந்தையின் உறவினர்களான ஏலியம்மாவும் மேரியும் கன்னியர் சபையில் சேர முன்வந்தனர். இவர்களோடு பெதனி மடத்திலிருந்த சோசம்மாவையும் கன்னியர் சபையில் மார் இவானியோஸ் சாண்டகை சேர்த்தார். மூவருமாக மார்த்தாண்டம் வந்தனர். பேராயர் மார் இவானியோஸ் சாண்டகை பெதனி கன்னியர்களை இவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக நியமித்தார். முதல் உறுப்பினர்களின் ஆத்மீக அடித்தளத்தை உறுதிப்படுத்தும் பொறுப்பை ஜோசப் குழிஞாலில் அடிகளாரிடமும் பெதனி மடத்தின் மதர் பாசிம் அவர்களிடமும் மார் இவானியோஸ் சாண்டகை ஒப்படைத்தார். இவர்கள் மார்த்தாண்டத்திற்கு வந்து அம்மக்களின் தொடக்க கால வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்றனர். 1940ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் நாள் தந்தை ஜோசப் மேன்மைமிகு பேராயர் மற்றும் அனைவருடைய ஜெபத்தினாலும் இயேசுவின் ஆசீர்வாதத்தோடும் மார்த்தாண்டம் சகோதரிகள் என்ற ஒரு பெரிய குடும்பத்தின் உதயம் 3 உறுப்பினர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இவர்கள் பிரான்சிஸ்கன் சபையின் எளிய வாழ்க்கை முறையும் மறைபரப்பு பணியின் ஆர்வத்தையும் கடைபிடித்து தூய இறை அன்னையின் மக்களாக வாழ உறுதியெடுத்தனர். பின்பு ஏலியம்மா சிஸ்டர் மேரியாகவும், சோசம்மா சிஸ்டர் தெரேசாவாகவும், மேரி சிஸ்டர் ஆக்னஸாகவும் புது படைப்பானார்கள். இவ்வுலகிற்கு இறந்தவர்களாகவும் கிறிஸ்துவில் இணைந்து புதிய படைப்பாக மாறியதன் அடையாளமே இப்பெயர் மாற்றத்தின் அடையாளமாகும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மிஷனரி சபையின் முதல் மலர்கள் மார்த்தாண்டத்தில் இதழ் விரித்தது. கிறிஸ்துவின் புது மணவாட்டிகள் தங்கள் தலைவரின் பணி வயலில் மகிழ்ச்சியோடு பணியை தொடங்கினர். அருட்சகோதரிகள் எல்லா குடும்பங்களிலுள்ள பெண்கள் வாயிலாக அனைவரின் வீடுகளை சந்தித்து கிறிஸ்துவின் அன்பையும் பரிவையும் போதனைகளையும் விதைத்தார்கள். மேலும் குழந்தைகளை பராமரித்தல், சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்தல், நோயாளிகளை சந்தித்தல், மாலை வேளையில் சிறு விளக்குகளை கைகளில் ஏந்திக் கொண்டு வீடுகளுக்கு சென்று குடும்ப ஜெபம், ஜெபமாலை இவைகளை கற்பித்தல் போன்ற பணிகளையும் கடமையுணர்வோடு செய்தனர். ஆரம்ப காலத்தில் அருட்கன்னியர்கள் உணவுக்காக மிகவும் துன்பப்பட்டனர். தோட்டத்திலிருந்து கிடைத்த கிழங்கு, தேங்காய், பலாப்பழம் இவைகளையே உணவாக எடுத்துக்கொண்டனர். ஒரு சில நாட்கள் அரிசி அல்லது கிழங்கை எங்கிருந்தாவது தந்தை அவர்கள் கடனாக வாங்கி வருவார்.
பசியால் வாடிய பல நாட்களில் இறைவனின் அருளால் யாராவது பணம் அல்லது பொருட்களை கொடுத்து உதவினர். அக்காலத்தில் எல்லா மடங்களிலும் திருப்பலிக்குப் பின் நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்தும் உடலில் உள்ள புண்களுக்கு மருந்திட்டும் கவனித்து வந்தனர். ஹெர்போ மினரல் மருந்தினை வீடு வீடாகச் சென்று சாதாரண நோய்களுக்கு இறைவனை வேண்டி மருந்தாக கொடுத்தனர் அருட்சகோதரிகள். காலத்தின் மாற்றத்தை தொலைநோக்குடன் பார்ப்பவரான திரு ஜோசப் அடிகளார் மேரி மக்கள் சபையின் வளர்ச்சிக்காக பல அருட்சகோதரிகளின் திறமைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப நர்சிங் ஆசிரியர் பயிற்சி, கலை பயிற்சி, YMCAயில் தொழில் பயிற்சி போன்ற பல துறைகளுக்கு அருட்கன்னியர்களை அனுப்பத் தொடங்கினார். ஆரம்ப காலத்தில் குருக்கள் தங்கும் மேடையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. மார்த்தாண்டத்தில் ஒரு ஆலயம் எழுப்ப அனுமதி கேட்டு அரசாங்கத்தில் விண்ணப்பம் கொடுத்தார். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் தந்தையவர்கள் மனம் தளராமல் ஜெபித்துக் கொண்டிருந்தார். பல ஆண்டுகள் கழித்து 1963 ஜோசப் அடிகளார் அவர்கள் கிறிஸ்து அரசரை தனது வாழ்க்கையின் மையமும் தலைவருமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் மார்த்தாண்டத்தில் மிகவும் கடின வியர்வை சிந்தி பல அன்பு உள்ளங்களின் உதவியோடு அழகிய ஒரு ஆலயத்தை எழுப்பினார். பனிரெண்டாம் நூற்றாண்டின் மீட்பராக அமைதியின் அன்பின் போர் தொடங்கி வைத்த இரண்டாம் கிறிஸ்து என பெயர் பெற்ற புனித பிரான்சிஸ் அசிசியார் மேரி மக்களின் சிறப்பு பாதுகாவலர் ஆவார். 1968ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் உலகெங்கும் பரவியிருந்த பிரான்சிஸ்கன் சபையோடு மேரி மக்கள் சபை இணைக்கப்பட்டது. மதிப்பிற்குரிய குழிஞாலில் அடிகளாரின் கருத்துக்களையும் லட்சியங்களையும் பணிகளையும் ஏற்று மகிழ்ச்சியோடு அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்தார் ஆயர் கிரிகோரியோஸ் ஆண்டகை. 1978ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் நாள் திருவனந்தபுரம் பட்டம் பேராலயத்தில் வைத்து மதிப்பிற்குரிய ஜோசப் குழிஞாலில் அடிகளாரை மோன்சிஞோர் ஜோசப் குழிஞாலில் ஆக்கினார். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று அவர் கூறுவார். முதுமை பருவத்திலும் தந்தையவர்களின் வாகனம் மோட்டார் சைக்கிளே. பல வேளைகளில் விபத்தில் அடிபட்டு தோள்பட்டையிலும் மார்பிலும் பயங்கரமான வலியால் வேதனை அடைந்தார். இருசக்கர வாகனங்கள் இனி பயன்படுத்தக்கூடாது என்று மருத்துவர்கள் கூறவே ஆயர் கிரிகோரியஸ் ஆண்டகையின் உதவியால் ஒரு அம்பாசடர் கார் வாங்கி பயன்படுத்தினார். வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்த தந்தை ஜோசப் குழிஞாலில் அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக தம்மையே அர்ப்பணித்தவர். காலத்தின் மாற்றத்தை கண்டவர். தனது சுய நலத்திற்காக எதுவும் செய்யாதவர். தன் குருத்துவ வாழ்க்கையில் பல மணி நேரம் நற்கருணை நாதரின் முன் ஆராதனையும் அன்னை மரியாவின் முன் ஜெபமாலையும் செய்பவர். 1983 ஆகஸ்ட் 22 திங்கட்கிழமை அன்று திருவோணப் பண்டிகை. காலையில் திருப்பலி முடித்துவிட்டு
மாலையில் அசிசி நிலையத்தில் 2வது திருப்பலியை நிறைவேற்றினார். திருப்பலி முடிந்து அவர் கண்கள் எல்லோரையும் நோக்கின. அதன்பின் வழக்கத்தை விட அதிக நேரம் ஜெபித்தார். மறுநாள் 1983 ஆகஸ்ட் 23 காலையில் வழக்கம்போல் காலை திருப்பலிக்காக ஆயத்தமானது மேரி மக்கள் தாய்மடத்தின் சிற்றாலயம். தந்தை ஜோசப்பின் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தவர்களுக்கு பேரிடி காத்திருந்தது. ஆம், தந்தையை தேடி மேடைக்குச் சென்றனர். அங்கே எளிமையும் அமைதியுமான அந்த மாமனிதர் சாந்தமாக இறை மடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். குமரி மக்களின் வளர்ச்சிக்காகவும் மீட்பிற்காகவும் தன்னையே அர்ப்பணித்த அப்போஸ்தலர். மார்த்தாண்டம் பகுதியின் பாமர மக்களை தத்தெடுத்து வளர்த்தி வாழ்வு கொடுத்த மாபெரும் தந்தை. இந்நாட்டவரால் இந்நாட்டவர்க்காகவே தொடங்கப்பட்ட முதல் கன்னியர் சபையின் ஸ்தாபகர். கன்னியர் சபையானது இன்று ஆலமரமாய் வளர்ந்து பல்லாயிரம் மக்களுக்கு நிழல் தந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலுவை, விவிலியம், ஜபநூல், அன்றாட தேவைக்கென சில பொருட்கள், இவைகள்தான் பூட்டப்படாத அறையின் சொந்தக்காரரிடம் இருந்தவர். வாழ்வின் இறுதி நாள் வரை திருப்பலி ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்ற தனது அவாவை இறைவன் நிறைவேற்றி கொடுக்க பாக்கியம் பெற்ற புனிதர். நித்திய விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாளிலும் 2 திருப்பலிகளை ஒப்புக்கொடுக்க பேறு பெற்ற தெய்வீக மனிதர். அவர் தந்து சென்ற விசுவாச தீபத்தை அணையாமல் பாதுகாத்து எங்கும் ஒளி வீசி அடுத்த தலைமுறைக்கும் அவ்வெளிச்சத்தை கைமாறுவோம்.